ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இன்னொரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கெட்ச் புக் எடுத்துகிட்டு நான் செல்லோ டேப்பில் சுற்றி ஒத்திட்டு இப்போ ஸ்கை ப்ளூவில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வரையும் போது நல்லா வரும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளை மாதிரி இப்போ வரைகிறோம், மர கிளை வரைஞ்சிக்கணும். ஏன் நான் பிளாக் கலரில் வரைகிறேன்னா இந்த ட்ரீ நல்லா பேல் கலரில் இருக்கும். பேல் கலர் ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சாம்பல் கலர் மாதிரி அந்த மாதிரி கலரில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் மரத்தை எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஹரிசாண்டல்லாம் வரைஞ்சிட்டு நிறையா எனக்கு தோன்ற மாதிரி நான் கிளையெல்லாம் போட்டுக்கிறேன். இந்த கிளையெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பெயிண்டிங் கடைசியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக கிளையெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நான் கிரே கலர், அதாவது பிளாக் ப்ளஸ் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி கிரே கலர் ஆக்கிட்டு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து சும்மா அங்கங்கே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்படி அடிக்காமல் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வச்சுட்டு லைட்டாக க்ரீன் கலர் எடுத்து தொட்டுட்டு அதையும் ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நான் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் எடுத்து அங்கங்கே அந்த மரத்தோட கிளையில் முனையெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கார்னர் பிளேஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சுட்டு பிளாக் கலரில் ரவுண்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மரத்தோட எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் அங்கங்கே ஒயிட் கலரில் ஏன் வைக்கிறேன்னா அந்த லைக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்கை மாதிரி பிளான்ஸ்லாம் அந்த இதில் இருக்கும், அது லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்புறம் நான் பேர்டு பென்சிலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தேன், அது ஒழுங்காக தெரியல. அதனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கலரில் அவுட்லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பறவை ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இப்போது வரைஞ்சிட்டு அந்த இடத்துல அதோட அழகு இருக்குல்லையா, அந்த மூக்கு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இப்படி பிளாக் கலரில் லைன் ட்ரா பண்ணிட்டு கீழே நான் அடிக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் பிளாக் கலரில் அடிச்சுக்கோங்க. இப்போ கீழேயும் நான் பிளாக் கலரில் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். வெளியிலேயே லைட்டாக ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது முடி மாதிரி நல்லா தூக்கி நிற்கும். இது நான் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கனால வீடியோ இந்த மாதிரி தெரியுது கைஸ். இப்போ நான் நடுவில் கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஃபெதர்ஸ்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அவுட்லைன் ஒயிட் கலரில் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி என்ன பண்ணியிருப்பேன்னா ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அது மேலே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணியிருப்பேன். அப்போ அது நல்லா மெர்ஜ் ஆகும், ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ ஆரஞ்சில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் ஷேடுக்கு ஒரு கலர் கொண்டு வந்துட்டு அது கீழே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பேர்டோட பாடிக்கு. இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கால்லாம் வரைஞ்சிக்கலாம். அந்த பேர்டுக்கு காலுமே ஆரஞ்சு கலரில் தான் இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு பேர்டு கூகுளில் பார்த்தா வரைஞ்சேன். நீங்களும் ஈஸியாக பேர்ட்ஸ் பிக்சர்லாம் போட்டிங்கன்னா அழகாக வரும். அந்த பிக்சர்ஸ்லாம் கூகுள் பார்த்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பிளாக் கலர் எடுத்து திருப்பி மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு கீழே அதோட ஃபெதர்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி பிளாக் கலரே கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிரே கலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டு அந்த இடத்துல ஃபெதர் மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நான் அந்த இடத்துல இந்த பேர்டுக்கு கீழே இந்த மாதிரி WW அந்த ஷேப்பில் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஒவ்வொரு பேர்டுக்கும் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இல்லையா, இந்த பேர்டுக்கு இப்படி தான் இருந்தது. அப்புறம் திருப்பி நான் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலரில் இந்த பிளேஸில் ரைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கண்ணு மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் லைட்டாக ஒயிட் எடுத்து அதோட காலெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி ஃபெதரில் அங்கங்கே ஒயிட் கலரும் அதோட பாடியிலே ஒயிட் கலர் கொடுத்துட்டு பிளாக் எடுத்து திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் கலரில் தெரியுமே தவிர்த்து ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் பிளாக் கலரில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ திருப்பி நான் அந்த லைக்கன்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக தெரியுது இல்லையா, ஸோ அதனால் அந்த இடத்துல திருப்பி நான் ஒயிட் கலரில் கொடுத்துட்டு லைட்டாக அந்த டார்க் ஷேடும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த பேல் கலரில் இல்லை, லைட்டாக அங்கே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் அப்படி கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம வந்து அந்த மரத்தில் வந்து செரி பிளாசம் பூலாம் பூக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா. இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். அது உங்களுக்கு எந்தெந்த கிளையிலலாம் வரையணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டேன். இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி காட்டணும் இல்லையா, அது சும்மாலாம் தொங்காது, ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும்ல. அந்த மாதிரி நான் பிளாக் கலரில் கொடுக்கும்போது வெளியில் வந்து பிளாக் கலர் நிறையா தெரிஞ்சுது. ஸோ நான் அதுக்கு மேலேயே திருப்பி ரெட் கலரில் இந்த மாதிரி செரி பிளாசம் கொடுத்ததுக்கப்புறம் அது அழகாக இருந்தது. அப்புறம் ஒயிட் கலர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கு இல்லையா. ஸோ வந்து இதுக்கு பேர் வந்து பொக்கே எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. சர்க்கிளாக வரைஞ்சிட்டு ஒரு லேயர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் லேயர் வந்து நல்லா நிறையா பெயிண்ட் எடுத்து திருப்பி அதே மேலேயே அப்ளை பண்ணணும். இப்போ இது செகண்ட் லேயர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அப்புறம் செகண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளையில நம்ம போடலான்னு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரே கலர் லைட்டாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க. வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பென்சிலில் கூட ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்து உங்களுக்கு அழகாக இருந்தது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். என்கிட்ட க்ரே கலர் மிச்சம் வந்தது, ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ பிளாக் கலரில் வந்து கிளைலாம் வரைஞ்சிக்கலாம். இதுலேயும் கிளையெல்லாம் வரைஞ்சிட்டு இந்த கிளை வந்து சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் பூலாம் வரைஞ்சிருப்பேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்திருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயும் பேல் லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் எடுத்து பிளாக் கூட கலக்கும் போது நமக்கு க்ரே மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. க்ரே மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் பிங்க் கலரில் ஃப்ளார்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதாவது செரி பிளாசம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் வரையலாம். நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா பிங்க் ப்ளஸ் ஒயிட் தான் எல்லோரும் வரைவாங்க. நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி பெஸ்ட்டுனா ஃபஸ்ட்டே நீங்கள் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டு. ஒரு தடவையோட வேலை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த பிளாசம்லாம் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ளார்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுத்து நடுவில் டாட்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதில் தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அங்கங்கே தொளிச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிங்க. ஒரு ப்ரெஷ்ஷில் அந்த பெயிண்ட்லாம் வச்சுட்டு இன்னொரு ப்ரெஷ் வச்சு தட்டினீங்கன்னா இது அழகாக வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். இப்போ நான் பெயிண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு மர கிளையில் ஒரு பறவை உக்காந்துருக்கு. இந்த பறவை வந்து நான் கூகுள் பார்த்து தான் வரைஞ்சேன். அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பறவை வரையணும்னு நினச்சா கூட நீங்கள் கூகுளில் ஈஸி இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா அது அழகாக வரும். இந்த மாதிரி பறவைலாம் வரும், நீங்கள் அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.